வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக பூர்ணிமா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக கூட்டணியிலிருந்து விலகியது தேமுதிக. சட்டமன்ற தேர்தலில் கேட்ட தொகுதிகள் கிடைக்காததால் விலகுவதாக அறிவிப்பு. புதுச்சேரியில் முடிவுக்கு வந்தது என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையேயான தொகுதி பங்கீடு பிரச்சினை. என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் பாஜக அதிமுக 14 தொகுதிகளிலும் போட்டியிடுவதென அறிவிப்பு. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கை வெளியிட்டு சிறப்பு பொதுக்கூட்டம் வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என தலைமைக் கழகம் அறிவிப்பு. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கி பிறப்பிக்கப்பட்ட சட்டம் தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் குறித்து செலவினங்கள் உயரதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் அமமுக சார்பில் விருப்பமனு அளித்தவர்களுக்கான 2வது நாளாக நேர்காணல். கழகத்தினர் ஆர்வமுடன் பங்கேற்பு. கடன் சுமையில் தமிழகம் தத்தளிக்கும் போது மக்களை ஏமாற்றவே கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கூறுகிறார் எடப்பாடி. டிடிவி தினகரன் கடும் விமர்சனம். மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலை 8 கட்டங்களாக நடத்துவதற்கு தடை கோரிய வழக்கு தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். உத்தரகாண்ட் முதலமைச்சர் திரிவேந்திர சிங் ராவத் ராஜினாமா செய்ய முடிவு. ஆளும் பாஜக எம்எல்ஏக்கள் முதல்வருக்கு எதிராக போர்க்கொடி. தங்க கடத்தல் வழக்கில் முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு தொடர்பு இருப்பதாக வாக்குமூலம் அளிக்க ஸ்வப்னா சுரேஷுக்கு நிர்பந்தம். அதிகாரிகள் கட்டாயப்படுத்துவதாக வெளியான தகவலால் சர்ச்சை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெறும் துணை ராணுவப் படையினரின் கொடி அணிவகுப்பு. தேர்தலை ஒட்டி முன்னேற்பாடுகள். தருமபுரி அருகே காரில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து செல்லப்பட்ட 176 சவரன் நகை மற்றும் ரொக்கம். பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து நடவடிக்கை. அரசாணையில் பிறப்பிக்கப்பட்ட கல்வி கட்டணத்தை தான் வசூலிக்க வேண்டும். சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 11வது நாளாக இன்றும் போராட்டம். சபரிமலை ஐயப்பன் கோயிலின் பங்குனி மாத பூஜை வரும் 14ஆம் தேதி நடை திறப்பு. வேளாண் சட்டங்களுக்கு எதிரான இந்திய விவசாயிகள் போராட்டம் குறித்து பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் விவாதம். மத்திய அரசு கடும் கண்டனம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தொகுதி எண்ணிக்கையில் உடன்பாடு ஏற்படாததால் அதிமுக கூட்டணியில் இருந்து தேமுதிக வெளியேறுவதாக அக்கட்சி தலைவர் திரு விஜயகாந்த் அறிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் நாளுக்கு நாள் விறுவிறுப்படைந்து வரும் நிலையில் தமிழகத்தில் பலமுனை போட்டி ஏற்பட்டுள்ளது. ஆளும் எடப்பாடி தரப்பு கூட்டணியில் இன்னமும் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு முடியாததால் அங்கு பெரும் குழப்பம் நிலவுகிறது. தொகுதி எண்ணிக்கையில் தேமுதிக கடும் அதிருப்தியில் இருந்த நிலையில் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. கட்சித் தலைவர் விஜயகாந்த் எடுக்கும் முடிவை ஏற்பது என இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து திரு விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக விலகுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தேமுதிக சார்பில் கேட்கப்பட்ட தொகுதி எண்ணிக்கையும் தொகுதிகளையும் ஒதுக்க மறுத்து உடன்பாடு ஏற்படாத காரணத்தினால் வெளியேறுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், அதிமுக பாஜக கூட்டணி 14 தொகுதிகளிலும் இணைந்து போட்டியிடும் என என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு என் ரெங்கசாமி தெரிவித்துள்ளார். பாஜகவுடனான கூட்டணி குறித்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு 16 இடங்களும், பாரதிய ஜனதா மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 14 இடங்களும் ஒதுக்கி தேர்தலை சந்திப்பது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை வரும் 12ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும், தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் சிறப்புரையாற்ற இருப்பதாகவும் தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைமைக் கழகம் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில், இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் லட்சிய கனவுகளை வென்றெடுக்க போராடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் 2021 சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை வெளியீட்டு சிறப்பு பொதுக்கூட்டம் வரும் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5 மணியளவில் சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கழகத்தின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சிறப்புரையாற்ற இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்று உரையாற்றவுள்ளதாக தலைமைக் கழகம் தெரிவித்துள்ளது. இக்கூட்டத்தில் தலைமைக் கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், பகுதி, ஒன்றிய, நகர, பேரூர், வட்டம், ஊராட்சி, கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள், அனைத்து சார்பணிகளின் செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் கழகத்தினர், பொதுமக்கள் என அனைவரும் கொரோனா கால வழிமுறைகளை பின்பற்றி முகக்கவசம் அணிந்து போதிய சமூக இடைவெளியுடன் கலந்து கொள்ளுமாறு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைமைக் கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகமே கடனில் தத்தளிக்கும் போது மக்களை ஏமாற்றவே எடப்பாடி சாத்தியமில்லாத தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து வருவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அமமுக தலைமைக் கழக அலுவலகத்தில் திரு டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து கடுமையாக விமர்சித்தார். கடன் சுமையில் தமிழ்நாடு தள்ளாடிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது ஜெயிக்கணும்னு மக்களை ஏமாற்றி ஜெயிக்கணும்னு முடியாத வேலைகளை சொல்கிறாங்க. இன்னொன்று, இலவசங்கள்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி மக்களை ஏமாற்று வேலைகள் இது. ஏற்கனவே 6.25 லட்சம் கோடி கடன் இருக்குது. அது மக்களுக்கு தெரியும். எப்படியாவது ஆட்சியை பிடிச்சி ஊரை சுரண்டணுங்கிறதுக்காக இது நடக்கிற ஒரு தில்லுமுழுதான வெளியீடு தானே தவிர, உண்மையாக அவங்களுக்கு யாருக்கும் ஜெயிக்க மாட்டோங்கிறது தெரிஞ்சு ஏதாவது சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. கொடுக்க முடியாது அவங்களால. இதெல்லாம் கொடுக்க முடியுமா? இருக்கிற கடன் சுமையில் கேஸ் சிலிண்டர் விலையே இறக்க முடியல. இதெல்லாம் உண்மையா? இது மக்களுக்கு தெரியும். இதுலேருந்து எப்படி டெஸ்பரேட்டாக இருக்காங்க தேர்தலை பார்த்து இந்த அரசியல்வாதிகள் அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லா புரியும். தர்மயுத்தம் இன்னிலிருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கான அர்த்தம் என்ன சார்? தர்மயுத்தம் நேற்று தேர்தலுக்கு நாங்கள் போட்டிடுறது தான் தர்மயுத்தம்னு சொன்னோம். இடையில EPS OPS ஒரு சின்ன பிரச்சனை உண்டாயிருக்கிறதா? அதை பற்றி எனக்கு தெரியாது. அதை நான் சொல்லலை. நீங்கள் எங்கேயோ தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனை மரத்தில் நெருங்கிட்டு சொல்லுங்க. நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் தர்ம யுத்தத்தை, உண்மையான தர்ம யுத்தத்தை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம் சொல்லுவோம். பிரச்சாரத்தை 12ஆம் தேதி எங்களுடைய பொதுக்கூட்டம் YMCAல இருக்குது. கேண்டிடேட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அப்போ ரிலீஸ் பண்ணிடுவோம். கேண்டிடேட்லாம் அறிமுக கூட்டமாக இருக்கும். அதை தொடர்ந்து என்னுடைய பிரச்சாரம் ஆரம்பிச்சோம். நீங்கள் தேர்தல் அறிக்கை வரட்டு போய் பாருங்கள். நாங்கள் யாரையும் ஏமாற்ற விரும்பலைங்க. எங்களால் முடிஞ்சதை தான் நாங்கள் சொல்லுவோம். இலவசங்கள் அப்படிங்கிற பேரில் மக்களை நாங்கள் ஏமாற்ற விரும்பவில்லை. சார், நீங்கள் எந்த தொகுதியில் போட்டிட்டு இருக்கீங்க? 2 நாள் அறிவிக்க போகிற தெரிய போகுது. 2 தொகுதியில் போட்டிடுறது தான் இந்த நிமிடம் வரையும் முடிவில் இருக்கேன். பாருங்கள், எதிர்பார்க்கலாம்.
வேற ஏதாவது அவர் கேட்கிறாரா? எங்களோட வேண்டுகோள் போடி எங்களுக்கு வந்து போடி தொழிக்கணும் வேண்டுகோள். ஏன்னா 3 முதலமைச்சர் கண்டா 4வது முதலமைச்சர் எங்க மக்கள் சார் டிடி வந்து 4வது முதலமைச்சர் ஓபிசியோட ஏஎம்ஐயோட எப்போ பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு திடீர்னு ஒரு அறிவிப்பா இருக்கு, அது என்ன? நான் உங்களே சொல்கிறேன், கூட்டணி கட்சிகிட்ட அவங்கள்ட்ட நான் 15-20 நாளாக பேசிகிட்டு இருக்கேன். 2 மாதமாக எங்களோட தொடர்பில் இருக்காங்க. தேர்தல் அறிவிப்புலாம் வந்து தான் அவங்கள கூப்பிட்டு பேசணும். நேற்று அவர் ஓவைசியே வர்றதா இருந்துச்சு, அவருக்கு எதை வர முடியலன்னு நேற்று அவங்க தலைவர்கள்லாம் வந்தாங்க. அவங்களோட ஏற்கனவே முடிச்சு வச்சது புதுச்சேரியிலும் தொடர வாய்ப்பு இருக்கா? நிச்சயம் தொடரும். ஏற்கனவே ஓல்டேஜ் பென்ஷனையே ஒழுங்காக கொடுக்க முடியல, முதியோர் உதவித்தொகையை நிதி பற்றாக்குறை, நிதி தட்டுப்பாடு, கடன் சுமைன்னு ஒழுங்காக கொடுக்கறதில்ல. இதில் வேறு இவங்க வந்து வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் வீட்டு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா கொடுக்குறேங்கிறது, இன்னொருத்தர் வந்து 1500 கொடுக்குறேன்னு இந்த மேடையில் நடுவில் ஏதோ பாலம் போட்டுட்டு பேசுகிறது, அதை கொடுத்துட்டாங்கன்னு இன்னொருத்தர் வந்து என்ன சொன்னாங்க நேற்று நம்ம அண்ணன்கள்லாம், அவரும் சொல்கிறாரு, அவர் எவரோ சொல்கிறாங்க. இதெல்லாம் மக்களை குறிப்பாக தாய்மார்களை ஏமாற்றுவதற்காக செய்கிற வேலை. நிச்சயம் மக்கள் இதில் ஏமாற மாட்டாங்க. ஏற்கனவே சிலிண்டர் விலைகள் தொடர்ச்சியாக அதிகரிச்சுட்டு இருக்கு. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமாக கொடுப்போம் அப்படின்னு திட்டம் அறிவிக்கும். இதெல்லாம் போகாத ஊருக்கு போகிற வேலை, அதுதான் மக்களை ஏமாற்றுற வேலைன்னு சொன்னேன். அரசியலில் இருந்து ஒதுங்குவதாக கூறியுள்ள ஒருவரை பற்றி கமல்ஹாசன் பேசுவது அவருடைய மனோநிலையை தான் காட்டுவதாக தெரிவித்த கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், கமல்ஹாசன் உத்தமர் வேடம் போடும் வில்லன் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என குறிப்பிட்டார். ஒருத்தங்க அரசியலை விட்டு ஒதுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க, அவங்கள பற்றி அவர் பேசுகிறாருன்னா அவருடைய மனநிலையை தான் அது காமிக்குது. அது உத்தமர் வேஷம் போடுகிற வில்லன்களை பற்றி மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலை 8 கட்டங்களாக நடத்த தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தல் 8 கட்டங்களாக நடைபெறும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் கடந்த மாத இறுதியில் அறிவித்தது. இதற்கு அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் 8 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் என்ற அறிவிப்புக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. உத்தரகாண்ட் மாநில முதலமைச்சர் திரு திரிவேந்திர சிங் ராவத் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உத்தரகாண்ட் மாநிலத்தில் முதலமைச்சர் திரு திரிவேந்திர சிங் ராவத் தலைமையிலான பாஜக ஆட்சி நடைபெறுகிறது. இம்மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் முதலமைச்சர் திரு திரிவேந்திர சிங் ராவத்தின் செயல்பாடுகள் திருப்தி அளிக்கவில்லை எனவும், இவரது தலைமையில் சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்தால் நிச்சயம் கட்சி தோல்வியடையும் எனவும் அக்கட்சியை சேர்ந்த மாநில அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் சிலர் கட்சி மேலிடத்திடம் புகார் அளித்தது அம்மாநில அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. இதையடுத்து இந்த விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு திரிவேந்திர சிங் ராவத் மற்றும் புகார் அளித்த பாஜக எம்எல்ஏக்களிடம் அக்கட்சி டெல்லி மேலிடம் விசாரணை நடத்தியது. இதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் பதவியை திரு திரிவேந்திர சிங் ராவத் ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளதாகவும், இன்று மாலை ஆளுநரை நேரில் சந்தித்து ராஜினாமா கடிதம் வழங்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மத்திய அரசுக்கு எதிராகவும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கமிட்டனர். விலை உயர்வு குறித்து விவாதிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் கட்ட அமர்வு நேற்று தொடங்கியது. 2ஆம் கட்ட அமர்வில் முதல் நாளான நேற்று பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விலை உயர்வு குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தியதால் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் 2ஆம் நாளான இன்றும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பிரச்சினையை எதிர்க்கட்சிகள் இரு அவைகளிலும் எழுப்பின. அவை அலுவல்கள் அனைத்தையும் ஒத்திவைத்துவிட்டு உடனடியாக விவாதம் நடத்த வேண்டும் என்று முழக்கமிட்டனர். இதனால் இரு அவைகளும் மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற வளாகத்திலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். கேரள தங்கக் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஸ்வப்னா சுரேஷிடம் இவ்வழக்கில் முதலமைச்சர் திரு பினராயி விஜயனுக்கு தொடர்பு இருப்பதாக தெரிவிக்க வலியுறுத்தி அமலாக்கத்துறை அதிகாரிகள் கட்டாயப்படுத்தியதாக தகவல் வெளியாகியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தங்கக் கடத்தல் வழக்கில் பல்வேறு புதிய திருப்பங்கள் ஏற்பட்டு வருகின்றன.
சுங்கத்துறையினர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் தங்க கடத்தல் வழக்கில் முதலமைச்சர் திரு பினராயி விஜயனுக்கு தொடர்பு இருப்பதாக ஸ்வப்னா சுரேஷ் தெரிவித்ததாக குறிப்பிட்டிருந்தனர். ஆனால் திரு பினராயி விஜயன் பெயரை கூறும்படி ஸ்வப்னா சுரேஷ் கட்டாயப்படுத்தப்பட்டார் என ஸ்வப்னாவின் பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்டுள்ள காவல்துறை உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஸ்வப்னா சுரேஷ் சித்திரவதை செய்யப்பட்டார் என்றும் தூங்க விடாமல் துன்புறுத்தப்பட்டார் என்றும் அந்த அதிகாரி கூறியுள்ளார். நிர்பந்தம் காரணமாகவே ஸ்வப்னா சுரேஷ் வீடியோ மூலம் அளித்த வாக்குமூலத்தில் திரு பினராயி விஜயன் பெயரை குறிப்பிட்டார் என்றும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். காவல்துறை அதிகாரியின் இந்த தகவல் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமைக் கழக அலுவலகத்தில் 2ஆம் நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் கழகத்தின் சார்பில் போட்டியிடுவதற்காக விருப்பமனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமைக் கழகத்தில் நேற்று தொடங்கியது. முதல் கட்டமாக சென்னை, திருவள்ளூர், திருப்பூர், ஈரோடு, கோவை, நீலகிரி, தஞ்சை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, அரியலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், கரூர், திருவாரூர், சேலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கழகத்தினருக்கான நேர்காணல் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் நேர்காணலுக்கு கழகத்தினர் அழைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நேர்காணலை நடத்த தலைமைக் கழக அலுவலகத்திற்கு வருகை தந்த கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது திருவுருவப் படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து நேர்காணல் நடைபெற்று வருகிறது. மதுரை, தேனி, ராமநாதபுரம், திண்டுக்கல், சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கான நேர்காணல் நிறைவு பெற்றுள்ளது. தொடர்ந்து விருதுநகர், திருநெல்வேலி, பெரம்பலூர், கரூர் கிழக்கு, திருச்சி, ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கும் புதுச்சேரி மாநிலத்திற்கும் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இந்தியா, பங்களாதேஷ் இடையே ஃபெனி ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ள மைத்ரி சேது பாலத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்தியா, பங்களாதேஷ் நாடுகளின் எல்லைகளை இணைக்கக்கூடிய ஃபெனி ஆற்றின் மீது 133 கோடி ரூபாய் மதிப்பில் மைத்ரி சேது பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்தியாவின் சப்ரூம் பகுதியில் இருந்து பங்களாதேஷின் ராம்கர் பகுதி இப்பாலம் மூலம் இணைக்கப்படுகிறது. இந்த பாலத்தின் மூலம் பயணிகள் போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்து எளிதாகும் என கூறப்படுகிறது. சுமார் 2 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலத்தை காணொலி காட்சி மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக பங்கேற்ற பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா, இந்தியாவின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பங்களாதேஷ் உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலம் தானேவில் உள்ள பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ஆலையில் ரசாயனங்கள் வைக்கப்பட்டுள்ள பகுதிக்கு தீ பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தானே மாவட்டம் அசாங்கனில் உள்ள பிளாஸ்டிக் ஆலையில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது. ஆலையில் ரசாயனங்கள் வைக்கப்பட்டுள்ள பீப்பாய்களுக்கு தீ பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனால் சுற்றுவட்டார மக்கள் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்ததும் 12 தீயணைப்பு வாகனங்களில் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். தீயை அணைக்க தொடர்ந்து போராடினர். விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இனிவரும் நிகழ்வுகள் சிலவற்றை வேக செய்திகளாக பார்க்கலாம். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கி பிறப்பிக்கப்பட்ட சட்டத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இச்சட்டத்திற்கு எதிராக திண்டுக்கலை சேர்ந்த விஜயகுமார் என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் போதுமான ஆதாரங்கள் இல்லாமல் இந்த சட்டத்திற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்றும் இம்மனு மீது 8 வாரங்களில் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரத்தை அடுத்த திருப்புக்குழியில் அமைந்துள்ள விஜயராகவ பெருமாள் திருக்கோவிலில் கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவின் 3ஆம் நாளான இன்று விஜயராகவ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் தங்க கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
ஷார்ஜாவில் இருந்து கோவைக்கு தங்கம் கடத்தி வந்த இருவர் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர். ஷார்ஜாவில் இருந்து கோவை விமான நிலையம் வந்தடைந்த ஏர் அரேபியா விமான நிலைய பயணிகளை சுங்கத்துறையினர் சோதனையிட்டனர். அப்போது இர்ஃபான் என்ற பயணி தனது உடலில் மறைத்து வைத்திருந்த 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 300 கிராம் தங்கத்தையும், முகமது யாசீர் என்ற பயணி மறைத்து வைத்திருந்த 300 கிராம் தங்கத்தையும் சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். இருவரும் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டனர். நாகையில் 2,64 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர பாதுகாப்பு கிடங்கை மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன் நாயர் திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 8000 சதுர அடியில் கட்டப்பட்டுள்ள இந்த புதிய கட்டடத்தில் நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட மின்னணு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் 1861 வாக்குப்பதிவு மையங்களுக்கு கையுறைகள், முகக்கவசம் உள்ளிட்ட 13 மருத்துவ உபகரணங்கள் அனுப்பப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தை ஒட்டிய சென்னை சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் முட்லூர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன தணிக்கையில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து செல்லப்பட்ட 1,35,000 பணம் சிக்கியது. நாகூரிலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த நபரின் காரை நிறுத்தி சோதனை செய்தபோது இந்த பணம் சிக்கியது. அதை சிதம்பரம் கருவூலத்தில் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தூத்துக்குடியில் மீனவர் குடியிருப்பு பகுதியில் துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். தாளமுத்து நகர் எல்லையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் தொடங்கிய இந்த கொடி அணிவகுப்பு ஊர்வலம் திரேஸ்புரத்தில் முடிவடைந்தது. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் துணை ராணுவ படையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. ராசிபுரம் துணை கண்காணிப்பாளர் திரு லட்சுமணகுமார் கொடி அணிவகுப்பு பேரணியை துவக்கி வைத்தார். பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கிய அணிவகுப்பு முக்கிய வீதிகள் வழியாக சென்று கட்டணாச்சம்பட்டி பகுதியில் நிறைவடைந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் இன்று மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. ஆற்றூர், குலசேகரம், பேச்சிப்பாறை, நாகர்கோவிலில் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. அதிகபட்சமாக பேச்சிப்பாறையில் 19 மில்லிமீட்டர் மழையும், நாகர்கோவிலில் 16 மில்லிமீட்டர் மழையும், சிற்றார் பகுதியில் 12 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியது. சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி ஸ்ரீவில்லிபுத்தூரில் 70 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அரசு அதிகாரிகள் சார்பில் நடத்தப்பட்ட இந்த விழிப்புணர்வு பேரணி ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கியது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வாக்காளர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுக்கோட்டையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. புதுக்கோட்டை பொது அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். பாகிஸ்தானுக்கு எதிராக 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற போரில் இந்தியாவின் வெற்றி மற்றும் வீரர்களின் தியாகத்தை கௌரவிக்கும் வகையில் குன்னூரில் உள்ள மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டரின் போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உயிரிழந்த வீரர்களுக்கு பேண்ட் வாத்தியம் முழங்க மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. வெலிங்டன் ராணுவ பாதுகாப்பு சேவை பணியாளர்கள், கல்லூரி லெப்டினன்ட் ஜெனரல் MJS கலோன், வெலிங்டன் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் கமாண்டர் ராஜேஸ்வர் சிங் உள்ளிட்ட ராணுவ உயரதிகாரிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தலுக்காக ஈரோடு மாவட்டத்தில் 4757 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு கதிரவன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணியை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் தொடர்பாக இதுவரை 22 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக கூறினார். எதிர்கொள்ளக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பப்பட வேண்டிய இவிஎம் மிஷின்ஸ் ரெண்டமைசேஷன் பண்ணி முடிச்சிருந்தோம். இப்போ நம்மளுடைய ஸ்ட்ராங் ரூமில் டோட்டலாக எந்த ஏசிக்கு எந்த மிஷின் போகணும் அப்படிங்கிறது நேற்று ரெண்டமைஸ் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி அந்தந்த ஏசிக்கு பிரித்து அனுப்பக்கூடிய ஏற்பாடு நடைபெறுகிறது. நேற்று மட்டும் 7 புகார் வந்தது. இதுவரையும் ஒரு 22 புகார் பக்கம் வந்திருக்கு. எல்லா புகாருமே நம்ம அட்ரஸ் பண்ணி
ரெக்டிஃபை பண்ணி ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டோம் நம்ம. அது தேர்தல் நடத்தி புகார் இருந்ததுன்னா 100 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ரிசல்ட் கொடுத்தாகணும். ஸோ 15 நிமிஷம் வந்து இங்கே இருக்க கலெக்டரேட்டில் இருக்கக்கூடிய இவங்க பிரித்து கொடுக்கணும். அடுத்த 15 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஃபீல்டு ஆஃபீஸருக்கு போகணும், ஃப்ளைங் ஸ்குவாட் போயிடணும். அவர் போய் அங்கே வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே 20 மினிட்ஸ்க்குள்ளே என்கொயரி பண்ணி ஃபோட்டோஸ் ரிப்போர்ட் எடுத்து நமக்கு வாட்ஸ்அப் அனுப்பணும். அது கன்சர்ன் ஆர்ஓக்கு போயிட்டு ஆர்ஓ வந்து ரிப்ளை பண்ணுவார் சிவிஜில் ஆப் மூலமாக. ஸோ அது வந்து இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அரசாணையில் பிறப்பிக்கப்பட்ட கல்வி கட்டணத்தை வசூலிக்க வலியுறுத்தி சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 11வது நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மருத்துவக் கல்லூரி வாயில் முன்பு 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒன்று திரண்டு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாங்கள் இப்போ தொடர்ந்து 70 நாட்களாக போராடிட்டு இருக்கோம். எங்களோட ஒற்றை கோரிக்கை அரசு மருத்துவக் கல்லூரியில் அரசு கட்டணம் வேண்டுங்கிறது மட்டும்தான். ஆனால் அது இன்னும் முழுமையாக அமல்படுத்தலை. எங்களுக்கு ஒரு ஜீவோ வந்ததுக்கு அப்புறமே கூட அதை முழுமையாக அமல்படுத்தலை. இப்போ தேர்வுக்கான தேதிகள் பற்றிய தகவல்களோ இல்லை தேர்வு கட்டணத்தை பற்றிய தகவல்களோ எதுவுமே தெளிவாக வராத நிலையில் மாணவர்கள் எல்லாருமே குழப்பத்தில் இருக்கும். எங்களோட ஒரே கோரிக்கையான அரசு மருத்துவக் கல்லூரியில் அரசு கட்டணம் வேண்டுங்கிறபடி ஏற்கனவே பாஸான ஜீவோ படி எங்களுக்கு அரசு கட்டணம் வசூல் செஞ்சால் மட்டும்தான் நாங்கள் இந்த போராட்டத்திலேருந்து கலைத்துக்கொள்வோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.